கிறிஸ்தவர்கள் வியாபாரம் பண்ணும்போது பீடி, சிகரெட் இது போல் போதை வஸ்துக்களெல்லாம் பயன்படுத்தலாமா, கடையில் வைக்கலாமா, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். உங்களுடைய வீடியோ, நம்ம போட்டுக்கிற வீடியோலாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு அங்கிள். இதில் நம்ம நேற்று வெளியேற்றதான ஒரு வீடியோவில் போதகர் ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. நான் படிக்கிறேங்க அங்கிள். வாட் அபவுட் கிறிஸ்டியன்ஸ் ஹூஸ் ரன்னிங் டீ ஷாப்ஸ் அண்ட் செல்லிங் சிகரெட்ஸ் அப்படிதான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. டீ ஷாப் நடத்துகிறவங்க சிகரெட்ஸ் விற்கிறாங்களே, இது பற்றி தானே உங்களுக்கு, அதுவும் பிஸ்னஸ் தானே, அதை பற்றி தானே ஒரு புரிதலை அவர் நம்ம எதிர்பார்க்கிறார். வெரி குட், வெரி குட். அபிஷேக், இதை இரண்டு விதத்தில் நம்ம பார்க்கணும். முதலாவது பிஸ்னஸ் எத்திக்ஸ், இன்னொன்று கிறிஸ்டியன் எத்திக்ஸ். இப்பொழுது பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது இன்னொரு விதத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா லாப நோக்கத்திற்காக ஒரு பொருளை விற்பது. அப்போ பிஸ்னஸுடைய நோக்கம் என்னென்னா லாபம். எல்லா பிஸ்னஸும் லாபம் நமக்கு வரணும், அதனால தான் செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படி இல்லை. கிறிஸ்டியன் எத்திக்ஸ் என்பது சர்வீஸ். இந்த இடத்துல வந்து லாபம் என்பது இரண்டாவது வாரம், ஜனங்களுக்கு சேவை செய்வது தான் முதலாவது. அதனால தான் கொலோசியர் 3:24 சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அப்போது கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பீடி, சிகரெட், கூல் லிப்ஸ், பான்பராக் இந்த மாதிரி என்னென்ன இருக்கட்டும், வாயில் போதை போடுறது, அதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா நமக்கு தான் லாப நோக்கம்ன்றது இரண்டாவது தான், சர்வீஸ் தான் முக்கியம். அப்போ ஜனங்களுக்கு செய்கிற தீமை அதெல்லாம், கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது. அதனால தான் ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை போட்டு இருக்காங்களே, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. ஸோ தேவ பிள்ளைங்கள் என்றைக்கும் அப்படி செய்யக்கூடாது. அது டீ கடையாக இருந்தாலும் சரி, அது சின்ன சின்ன கடைகள் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கடைகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல இந்த மதுபானத்தையோ அது சம்பந்தப்பட்ட காரியத்தையோ, ஜனங்களை கெடுக்கக்கூடிய காரியத்தையோ, வாலிபர்களை கெடுக்கக்கூடிய காரியத்தையோ எதுவுமே செய்யக்கூடாது கிறிஸ்தவர்கள். நாம் செய்கிறது கர்த்தருக்கு. அப்போ கர்த்தருக்கே பீடி சிகரெட் விற்பீங்களா? அடிப்படையாக தப்பானது. கிறிஸ்தவங்க அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய நோக்கம் லாப நோக்கம் இல்லை, நம்முடைய நோக்கம் சர்வீஸ் டு த பீப்புள். அதனால் அதிலிருந்து கொஞ்சம் லாபம் வந்தால் தான் நானும் சாப்பிட முடியும், என் குடும்பத்தையும் நான் நடத்த முடியும், தேவனுடைய ஊழியத்தையும் நான் தாங்க முடியும். அப்போ லாபம் என்பது எனக்கு செகண்டரிங்க, எனக்கு ஜனங்களுக்கு செய்கிற சேவை தான் முக்கியம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம மோட்டிவ் இருக்கணுமே தவிர பணத்தின் அடிப்படையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அப்படி பணத்தின் அடிப்படையில் பண்ணாதான் எந்த குறுக்கு வழியிலனா நம்ம பணத்தை சம்பாதிக்கலான்னு கிறிஸ்தவர்கள் டீ கடை வச்சுட்டு சிகரெட்டையும் அதில் வச்சுருது. நானும் வியாபாரம் பண்ணுவேன் தான். அந்த நேரத்துலையும் சில கடைகள் எனக்கு வரும்போது அந்த கடைகளே நான் ரிஜெக்ட் பண்ண காரணம், என்னுடைய மாமா சொன்னார், அப்படி வைக்கணும்னா இதெல்லாம் இந்த பொருட்களெல்லாம் வச்சா தான் சேல் ஆகும். நான் அதுக்கு ஒத்துக்கல. அதனால் அது பெரிய லாபம் வரக்கூடியது. நான் அது வாலிபத்திலே நான் அதை ஏற்றுக்கல. தேவ பிள்ளைங்க அப்படி செய்யவே கூடாது. டீ கடை எந்த கடையாச்சும் வைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமான சில பாவ பொருட்களை, இந்த மாதிரி ஜனங்களை கெடுக்கக்கூடியதை அந்த அதுலேயே போட்டு இருக்கானே வார்னிங், இது சரீரத்துக்கு நல்லது இல்லைன்னு, அது தேவ பிள்ளைகள் தொடவே கூடாது, செய்யவே கூடாது. தேங்க்ஸ் அங்கிள். இந்த கேள்வி கேட்ட ஊழியருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று இருக்குங்க அங்கிள். என்னென்றா, இப்போது கிறிஸ்தவங்களை பாருங்கள், கடையை திறக்கும் போது சில சாங்கிய சம்பிரதாயம் பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கேன் அங்கிள். என்னென்ன, இப்போது இயேசுசாமி ஃபோட்டோவே வச்சுட்டு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சிலதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைகளை தடுக்கிறாங்க. இது குறித்து தான் உங்களுடைய அபிப்பிராயம்? என்னுடைய அபிப்பிராயம் எதுவுமே இல்லை அபிஷேக். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் எதுவுமே சொல்கிறதில்ல. வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வானத்துக்கு கீழேயும் சரி, பூமியிலையும் சரி, பூமி கீழேயும் சரி, எந்த ஒரு சுரூபத்தையோ எந்த ஒரு இமேஜையோ எதையும் நம்ம உண்டாக்கவே கூடாது, அதை நமஸ்கரியும் கூடாதுன்னு சொல்கிறாரு. ஜீசஸ் ஃபோட்டோவே என்ன பண்ணக்கூடாது, நம்ம அது ஏற்புடையதே இல்லை. எந்த ஒரு காரியத்தை நம்ம வணங்கக்கூடாது, வர்ஷிப் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து ஆவியாக இருக்கார், அந்த பைபிள் சொல்லுது, அப்படி செய்யக்கூடாது. அதுவும் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான சாங்கியம், சம்பிரதாயம், சடங்கு எதுவுமே இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாவலாக இருக்கிறோம். ஆகவே ஏன் சில சாங்கியங்கள் கிறிஸ்தவர்கள் பண்ணுகிறாங்கன்னா ஒரு பயம் தான், ஃபியர், இதாகிடுமா அதாகிடுமா, அதனால் இந்த நேரத்தில் தொடங்கணும் அந்த நேரத்தில் தொடங்கணும்னு அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டப்பு யாரோ அவங்க முன்னோர்கள் சொன்ன அந்த இதுலேயே ஒரு வேலை அவங்க இருக்காங்க என்னமோ தெரியல. பட் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம முழுமையாக கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டட், பாதுகாவலாக இருக்கிறோம். அதனால் முதலாவது நம்மளுக்கு சாங்கிய சடங்கு எதுவுமே தேவையில்லை, எந்த பயமும் தேவையில்லை, ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இரண்டாவது, தேவ பிள்ளைகள் வசனத்தை வைக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கடைகளில் மாட்டலாம். இது தவிர்த்துட்டு நம்ம ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருது, அதுக்கு மாலை போட்டுறது, அதுக்கு லைட்டுங்களை போட்டு விட்டுறது, இதெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்றால் நம்ம செஞ்சுடுறோம். சில ஜனங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சிடறாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஃபோட்டோவில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறாரு. நாம தான் அவங்களுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஸோ தட் அப்படி செய்யக்கூடாது. தேங்க்ஸ் அங்கிள். மூன்றாவது ஒரு கொஸ்டின் இருக்கு அங்கிள், கேள்வி என்னன்றா அங்கிள், இப்போது சரிங்க இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, ஆனால் ஜனங்களுக்காக சினிமா பாட்டு போட்டுலாமே. இப்போது ஒரு கடை இருக்கிறோம், இப்போ அவங்களுக்காக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இதை கேட்டோன்னா அவங்க வருவாங்க, ஏதோ அவங்க டைம் பாஸ் ஆகும், அதனால் ஒரு சினிமா பாட்டு அந்த மாதிரி போட்டு விட்டு அதில் நான் தப்புன்னு கேட்குறாங்க. ஓகே அபிஷேக், என்னுடைய வேதத்தின் அறிவு நான் புரிந்து கொண்டது, நம்ம எதை செய்தாலும் அது கர்த்தருக்காக தான் செய்யணும். ஒன்று. இரண்டாவது,
நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். அப்போ நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். இது பார்க்க வேண்டியது மிகவும் தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் நல்லது. இப்போ யாரோ ஒரு கடைக்கு வராங்க, கர்த்தருடைய வசனமோ கர்த்தருடைய வார்த்தையோ அவங்கள தொடும், அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். பல பிரச்சனையில் வருவாங்க, பல வேதனையில் வருவாங்க. அநேகர் கர்த்தருடைய பாடலை கேட்டு ரட்சிக்கப்பட்டதை நான் சாட்சியை கேட்டு இருக்கிறேன். தற்கொலை பண்ணிக்க கூடியவர்கள் கூட அதுலேருந்து தப்பித்து இருக்காங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை ஏதோ ஒன்று கேட்குறாங்க, கர்த்தருடைய பாடலை ஏதோ ஒன்று கேட்குறாங்க. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பாடல்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம கடைகளிலே அது நம்ம கடைக்கும் ஆசீர்வாதம், கேட்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக முடியும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய கடைகளில் சினிமா பாடல்களையோ அல்லது ஹோட்டல் நடத்திட்டு இருந்தால், டீ கடை வச்சுட்டு இருந்தால் கூட, அல்லது ஏதாச்சும் ஒரு கடை வைக்கணுமே, சினிமா பாடல்கள் என்பது அது நம்ம கேட்கவும் கூடாது, நம்ம கிட்டேயும் வரக்கூடாது. யாருக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாகுது? சில பாடல்கள் கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது, டபுள் மீனிங்காக இருக்குது. பிள்ளைகளை நம்ம கொண்டு போகிறோம், 2 காது முடிக்கலாம் போல இருக்குது. நம்ம அதுவும் தேவ பிள்ளைங்க அந்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளோ இருக்கு பக்தி பாடல்கள் ஆண்டவருக்கு பாடுறது. அப்போ யாரோ ஒருத்தர் கடைக்கு வராங்க, அந்த பாடலால் இல்லை வசனத்து கூட போட்டு விட்டுறோம், அந்த வசனத்தினால தொடப்படுவார்கள். கடைக்கும் அது ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, கடையா இருந்தாலும் அது ஒரு சர்ச் மாதிரி இருக்கட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும். 100% நம்ம எதை செஞ்சாலும் அதில் முழுக்க கிறிஸ்துக்குள்ள செய்யணும். அதில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அந்த ஒரு எண்ணம் இருந்தால் மக்களுக்கு நம்ம சர்வீஸ் செய்யும். இது சில கிறிஸ்துவங்க சினிமா கேட்கறது இழிவான ஒரு செயலை தான், அது ஏற்றுக்க முடியல. அது ஏற்றுக்க முடியாத ஒரு செயல். அதுவும் கடையில் போகிறது யாருக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாக போகுது? அது செய்யக்கூடாது, ஏற்புடையதல்ல. நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கினா கூட அந்த தவறை செய்யாதீங்க. அது ஜனங்க வரணும் அப்படின்ட்டு ஜனங்களை திருப்திப்படுத்துறதில்ல. நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கு தான் செய்கிறோம், அவருக்கு திருப்தி ஆகும். வியாபாரமாக நம்ம போஷிக்க போகுது. எஸ், வியாபாரம் முக்கியம் தான், நம்ம போஷிக்கிற ஒரு கர்த்தர். அதனால் ஜனங்களை கவரணும்னு நினச்சிட்டா சவுல் மாதிரி ஆகிடும். சவுல் அதே வேலையை தான் செஞ்சோம், ஜனங்களை பிரியப்படுத்தினான். தாவீது அதை செய்யல. அவன் இக்கட்டான நிலையில கூட கர்த்தருக்குள்ள நான் தன்னை திடப்படுத்தி கொண்டு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் அவன் யுத்தத்துக்கு போகிறான். அப்போ காட் சென்ட்ரிக்காக இருக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் ஹியூமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது, ப்ராஃபிட் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது, ஃபேம் நேம் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி போட்டால் ஜனங்களாக வருவாங்க, அதில் போய் என்ன தப்பு? அப்படி இல்லை. உதிக்கிற ஒலியாக இருந்தால் ராஜாக்களை நடந்து வருவார்கள். யூ காட் இட் அபிஷேக். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுடைய பார்வைக்காக அல்லது வியூவர்ஸ் அதிகமாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சேனல் நடத்தப்படவில்லை. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம், அதை சத்தமாக போதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது குறித்து மற்றவங்களோட பேசுங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தெரிந்தால் சொல்கிறோம், இல்லாவிட்டால் கேட்டு சொல்கிறோம். மே காட் பிளஸ் யூ.